آله وصحبه أجمعين. أما بعد. நாங்கள் கடந்த எங்களுடைய சந்திப்புகளில் திருமண வாழ்வை எதிர்நோக்கி இருக்கின்றவர்களுக்கான இந்த நிகழ்ச்சி தொடரில் கடைசி அமர்வு அதில் இன்றைக்கு 2 தலைப்புகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று திருமண ஒப்பந்தம் என்ற தலைப்பு, அடுத்து குடும்ப வாழ்வை ஆரம்பித்தல் என்ற தலைப்பு. இந்த ரெண்டும் கொஞ்சம் விரிவான பகுதிகள். நாங்கள் எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்க முடியும். அந்த வகையில் திருமண ஒப்பந்தம் என்றதில் முதலாவது இருக்கின்ற இந்த பகுதியை நாங்கள் தவிர்ப்போம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த பகுதிகளுக்கு முக்கியமில்லாத சம்பந்தமோட அறிவு எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பதை பார்க்கறது தான். அதைத்தான் நாங்கள் திரும்ப இங்கால விரிவாக பேசுகிறோம். அந்த வகையில் முதலாவது திருமணம் என்று சொல்கின்ற நேரத்தில் அதில் மிக திருமண ஒப்பந்தம் என்று சொல்கிற நேரத்தில் அதில் மாறாத ஒரு நிபந்தனை அல்லது கட்டாயமாக காணப்பட வேண்டிய நிபந்தனை என்று நாங்கள் சொல்வது ஈஜாப் கபூல் என்று சொல்கின்ற அந்த நிபந்தனை. ஈஜாப் கபூல் என்று சொன்னால் என்ன கருத்து, என்ன பொருள் என்றால், அதாவது மணப்பெண்ணினுடைய பொறுப்பாளர், வழி பொறுப்பாக இருக்கின்றவர் மணமகனை பார்த்து சொல்லணும், நான் குறிப்பிட்ட இந்த பேருடைய இந்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன். அவர் அதனை ஏற்றுக்கொள்ள வரும். இது வார்த்தையாக மொழியப்படவும், தெளிவாக வார்த்தையாக சொல்லி, அவர் அதை வார்த்தையாக சொல்லி மணமகன் அதனை வார்த்தைகளாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ள வரும். இந்த செயல்முறையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஈஜாப் கபூல் என்று சொல்லி, ஒருவர் முன்வைத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் என்று சொல்கின்ற அந்த விஷயம். இதுல ஈஜாப் கபூல் அந்த திருமணத்தை பொறுத்தவரை, ஒரு திருமண ஒப்பந்தம் நிறைவேறுவதை பொறுத்தவரையில் ஈஜாப் கபூல் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, முக்கியமான ஒரு அடிப்படை. ஈஜாப் கபூல் ஒன்று நிகழாவிட்டால் திருமண ஒப்பந்தம் ஒன்று செல்லுபடியாக மாட்டாது ஷரியத் விதிகளின் அடிப்படையில். அப்படி ஒரு ஈஜாப் கபூல் நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் என்ன? அதுல மிக முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம் இந்த 4 நிபந்தனைகள் அங்க தேவை. முதலாவது மணமக்கள் தமீஸ் அடைந்திருத்தல் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது தமீஸ் அடைந்திருத்தல் என்று சொல்றதனுடைய பொருள் நாங்க பருவ வயதை அடைந்திருத்தல் என்று சொல்றது அல்ல இதனுடைய கருத்து. பருவ வயதை அடைந்திருத்தல் என்று சொல்றது அல்ல இதனுடைய கருத்து. மாற்றமாக தமீஸ் என்று சொல்றத இஸ்லாமிய சட்ட பரிபாசையில சொல்வார்கள், 2 விடயங்களை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை சொல்லுவாங்க. 2 விஷயங்களை வேறு பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், அந்த பக்குவம் தான் தமீஸ் என்று சொல்வார்கள். இத ஆரம்ப கால இமாம்கள் 7 வயதாக மட்டிட்டு இருக்கிறார்கள். 7 வயதுல ஒருத்தருக்கு, ஒரு பிள்ளையை பொறுத்த வரையில 2 விஷயங்களுக்கு மத்தியில வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஒன்று இருக்கிறது. அந்த பக்குவம், அந்த பருவத்தை அல்லது அந்த பக்குவத்தை ஒரு பிள்ளை அடைந்து கொண்டால் ஈஜாப் கபூல் நிகழ முடியும். அந்த பிள்ளையை பொறுத்தவரை அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈஜாப் கபூல் நிகழ முடியும் என்பது ஷரியத்தினுடைய கண்ணோட்டம். இப்ப தமீஸை பொறுத்தவரையில உண்மையிலே வயதை வைத்து மட்டிடுதல் என்று சொல்றது ஆரம்ப காலத்தில் ஒரு ஒழுங்குக்காக செய்தார்கள். ஆனாலும் வயது என்பது மட்டும் அந்த இடத்துல ஒரு அடிப்படையாக கருதுறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய முதிர்ச்சி தான் அந்த இடத்துல மிக முக்கியமான முதிர்ச்சி. இப்ப நாங்க சொல்லுவோம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 6 வயதாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது. அப்ப அந்த 6 வயது என்று சொல்றது ஒரு முதிர்ச்சி கட்டம். 6 வயதில் உண்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயது அடைந்திருந்தாரா என்றதில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கிறது. அதனாலதான் 2 பேரும் குடும்பமாக வாழ தொடங்கினது அவரோட 9வது வயதுல. அப்ப அது வரையில 3 வருட காலம் இருந்திருக்கிறது. 3 வருட காலம் இருந்திருக்கிறது. அப்ப தமீஸ் என்ற அந்த பருவம் அடைய பெற்றிருக்கின்ற நேரத்துல தான் இந்த ஈஜாப் கபூல் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப
இதுல உண்மையில வயது என்பதை விடவும் ஒரு முதிர்ச்சி என்பதுதான் முக்கியம். அந்த முதிர்ச்சி எப்படி வரையறை செய்ய, எப்படி தீர்மானிக்கிறது? இது கால சூழ்நிலைக்கு ஏற்ற விஷயம், உண்மையிலே சிரமமான விஷயம். நாங்கள் அதை எப்படி வரையறை செய்யறோம்னு சொல்லுவோம். இமாம் ஷாஃபி ஒரு அழகான ஒரு வரையறை சொல்லுவார். அவருடைய காலத்துல ஒரு வரையறை என்னது? அவர் சொல்லுவார், ஒரு பிள்ளை எப்ப கழுதைக்கும் கோவேறு கழுதைக்கும் இடையிலான வித்தியாசத்தை இனம் கண்டு கொள்கிறதோ அப்ப அந்த பிள்ளை தமீஸ் அடைந்திருக்கிறது என்று. நாங்கள ஷாஃபி மதம் தானே? நீங்களா ஷாஃபி மதம் தானே? இல்லையா? ஷாஃபி மதம் இல்ல. ஷாஃபி மதமாக இருந்தால் நீங்க தமீஸ் அடைந்திருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? உங்களுக்கு கழுதைக்கும் கோவேறு கழுதைக்கும் இடையில வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தெரியுமா? தெரியலன்னா தமீஸ் அடையல. அப்ப இது ஒரு பொதுவான விஷயம். அப்ப ஈஜாப் கபூலை பொறுத்தவரை நாங்க பருவ வயது அங்க ஒரு நிபந்தனையாக சொல்லல. அங்க முக்கியமான நிபந்தனை என்னது? அந்த வேறு பிரித்து அறியக்கூடிய அந்த முதிர்ச்சியை அடைந்திருத்தல் என்று சொல்றது. அடுத்து ஈஜாப் கபூல் இரண்டும் ஒரே சபையில் தொடராக நடைபெறல் வரும். ரெண்டும் ஒரே சபையில நடக்கும். உதாரணம் நாங்க சொல்லுவோம், இப்ப மணமகள் அல்லது அந்த வலி பொறுப்பானவர் சொல்றார், நான் என்னுடைய மகள் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன், அவர் உடனே நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்றார். அப்படி இல்லாம இவரை திருமணம் செய்து வைக்கின்றேன் இவர் சொல்ல, அவர் 2 நாளைக்கு பிறகு வந்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்றதாக இருக்கக்கூடாது. ஈஜாப் கபூல் அந்த சபையில உடனே நிகழ்வதாக அது காணப்படும். அடுத்து ஈஜாபுக்கு கபூல் முரண்படக்கூடாது. ஈஜாபுக்கு கபூல் முரண்படக்கூடாது. அப்ப ஈஜாப் என்ன சொல்கிறாரோ அதே இதைத்தான் அவரு ஏற்றுக்கொள்றது என்பதாகவும் இருக்க வேண்டும். உதாரணம் நான் சொல்ற மகர் தொகையில வித்தியாசம். இவர் சொல்றாரு, நீங்க தருகின்ற இந்த அளவு மகர் தொகைக்கு 1000 ரூபாய் மகருக்கு, அந்த 1000 ரூபாய் மகருக்கு நான் என்னுடைய மகள் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்லி அவரு சொல்றாரு, இல்ல 500 ரூபாய் மகருக்கு நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் சொன்னால் அப்படி அப்ப அந்த நேரத்தில் ஈஜாபும் கபூலுக்கு இடையில ஒரு விஷயத்துல முரண்பாடு இருக்கிறது. அப்படி முரண்பாடு இருக்கக்கூடாது. இவர் எதை சொல்கிறாரோ அதே தான் திரும்பவும் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். இரு தரப்பினரும் அந்த விஷயத்தை செவிமடுத்தல். 2 தரப்பினரும், அதாவது வலியும் அவரு அந்த கேட்கணும், திரும்ப மணமகனும் அதனை 2 பேரும் அந்த இவர் சொல்றதையும் அவரு கேட்கணும், அவரு சொல்றதை இவரும் கேட்கணும். அப்ப 2 தரப்பும் நேரடியாக கேட்கிறதாகத்தான் அது காணப்படும். அப்படி நிகழ்வு இப்ப டெலிபோன்ல நிகழ்றது பிரச்சனை இல்லை. டெலிபோன்ல ஒரு ஈஜாப் கபூல் நிகழலாமா? நிகழலாம். ஆனா டெலிபோன்ல நிகழ்றதாக இருந்தால் 2 தரப்பும் அது கேட்கும். மணமகள் அல்ல இந்த இடத்துல சொன்னது, 2 தரப்புன்னு சொன்னது. அந்த பொறுப்பாக இருந்து செய்து கொடுக்கின்ற வழியும் திரும்ப மணமகன், இந்த 2 தரப்பும் அதை தெளிவாக கேட்க வேண்டும் நான் சொல்றேன். ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கான நிபந்தனை இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பெண் ஹலாலாக காணப்படும் சொல்றதனுடைய பொருள் என்னது என்றால், நான் சொல்லுவோம் மஹ்ரமியாக இருக்கக்கூடாது. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள் ஒரு ஆளாக அந்த பெண் காணப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு வழி ஒன்று கட்டாயம் காணப்பட வேண்டும். பொறுப்பாளர் இல்லாமல் ஒரு திருமணம் நிகழக்கூடாது. ஷரியத்துல பொதுவாக அநேகமான இமாம்கள் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல வருவது போல, லா நிகாஹ இல்லா பிவலி, ஒரு வலி இல்லாமல் ஒரு திருமணம் செல்லுபடியாக மாட்டார். ஒரு பொறுப்பாளர் வந்து கட்டாயமே, பெண்ணுக்கு ஒரு வலி பொறுப்பாளர் கட்டாயம் இருந்து அவர் தான் அதனை செய்து வைக்க வேண்டும். அப்படியான ஒரு பொறுப்பாளர் கட்டாயமாக காணப்பட வேண்டும். சில இமாம்களுடைய அபிப்பிராயம் இருக்கிறது, பொறுப்பாளரும் தேவை, 2 மணமகளும் மட்டுமே அந்த வேலையை செய்து கொள்ளலாம் என்று சொல்றது சிலருடைய அபிப்பிராயம். உதாரணமாக அபூ ஹனீஃபாவினுடைய கருத்து, அது வலியும் அவசியம் இல்லை என்று சொல்றது. அது ஒருத்தருடைய அபிப்பிராயம். ஆனாலும் பொதுவாக நாங்க சொல்லுவோம், அந்த ஷரியத்துல பொதுவாக உள்ள நிலைப்பாடு வலி அவசியம் என்று சொல்றோம். அடுத்து வலிக்கான நிபந்தனைகள் என்ன? பொறுப்பாளரை பொறுத்தவரையில் அவர் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்றது. முதலாவது நாங்க சொல்லுவோம், பொறுப்பாளரை பொறுத்தவரையில அவருடைய தகைமையை பொறுத்தவரையில ஆணாக இருக்க வேண்டும், பருவ வயது அடைந்திருக்கணும், சுதந்திரமானவராக இருக்கணும், புத்தி சுயாதீனம் உள்ளவராக காணப்பட வேண்டும். இதெல்லாம் நாங்கள் பொதுவாக சொல்லுகிற விஷயங்கள். ஆண் அடுத்து பருவ வயது அடைந்த ஒரு ஆணாக இருக்கணும். அவர் இது ஆரம்ப காலத்துல இந்த அடிமை சுதந்திரமான இருந்தது, அதை வைத்துத்தான் இந்த சுதந்திரமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது புத்தி தெளிவானவராக இருக்கணும். அவர் கொஞ்சம் அங்கலிகள் அப்செட் ஆனவராக காணப்படக்கூடாது.
அதே போல பெண்ணின் விருப்பத்தை பெற்ற ஒருத்தராகத்தான் அவர் இருக்கிறார். வலி இவர் எனக்கு பொறுப்பாக இருக்கலாம் என்று பெண் அங்கீகரிச்சு இருக்கும். பெண் விருப்பம் இல்லாத ஒருத்தர் வழியாக இருக்கிறது கேளாது. அப்ப பொருள் என்னென்றால் யாரும் ஒரு பெண்ணை பலாத்காரமாக இன்னொருத்தருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். பலாத்காரமா திருமணம் செய்து வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட பெண்ணும் விரும்பணும் இவரு தான் எனக்கு பொறுப்பானவர், அப்ப அவரும் பொருத்தமானவருக்கு தான் திருமணம் செய்து வைப்பார் என்ற அந்த பெண்ணுடைய அங்கீகாரத்தையும் பெற்றவராகத்தான் காணப்படணும் வழியை பொறுத்தவரை. அடுத்து மிக நெருங்கிய உறவு ஒருவர் காணப்படும் போது தூர உறவு ஒருவர் வழியாக செயல்பட முடியாது. இதுல உண்மையிலே நாங்க ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்துல மிக நெருங்கிய உறவு என்று எதை கருதுவார்கள் என்றால் தந்தை வழி உறவைத்தான் மிக நெருக்கமான உறவாக கருதுவார். ஆனா எங்கட நடைமுறையில நாங்க தாய் வழி உறவைத்தான் நாங்க எங்கட இதுல அதிகமாக மிக நெருங்கிய உறவாக பார்க்கிறோம். ஆனா ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்துல உண்மையிலே தந்தை வழி உறவு தான் மிக நெருக்கமான உறவு. அந்த வகையில இப்ப வாப்பா இல்ல என்றால் அடுத்து ஆகக்கூடிய அதிகாரம் பெற்றவர் ஒன்று சாச்சா அல்லது வாப்பட வாப்பா. இவங்க தான் ஆகக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த இத வகிக்கிறது. அதாவது ஷரியத் ரீதியாக நெருங்கிய உறவு என்று சொல்றது அந்த பக்கம் தான் இருக்கு. அந்த பக்கம் தான் இருக்கு. சில இமாம்கள் சொல்லுவார்கள் தாய் வழி உறவுல வழியாக யாருமே இருக்க முடியாது என்ற அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவா நாங்க பார்க்கிறோம் இந்த தாய் வழி உறவுலேயும் வழி இருப்பது தடை இல்லை. உதாரணமா நாங்க சொல்லுவோம் தாயுடைய சகோதரர் மாமா இருக்கிறார், அவர் வழியாக இருக்கலாமா என்று. அப்ப வேற யாருமே இல்லாண்டு இருக்கிற ஒரு சூழல் அவர் வழியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. சில அவங்களுடைய அபிப்பிராயம் அவரும் வழியாக இருக்க முடியாது. அப்ப அந்த பொருள் என்னென்றால் ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் நெருக்கமான உறவு எது? தந்தை வழி உறவு தான் நெருக்கமான உறவு. சகோதரர்கள் இவங்களும் வழியாக இருக்க முடியும். அப்ப நாங்க சொல்லுவோம் நெருக்கமான உறவு ஒன்று இருக்கின்ற நேரத்தில் நாங்க அதை விட்டு போட்டு தூர உறவு ஒன்றுக்கு போயிடக்கூடாது, வழியாக இருப்பது. அடுத்து சாட்சிகள். சாட்சியை பொறுத்தவரையில இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் காணப்படல் வேண்டும். நேர்மையானவர்களாகவும் பெரும் பாவங்கள் செய்யாதவர்களாகவும் அதிகமான சிறு பாவங்களை தவிர்த்து வாழ்கின்றவர்களாகவும் காணப்பட வேண்டும். சாட்சி என்று சொல்லுகின்ற நேரத்துல நாங்க யாரையோ கொண்டு வந்து வச்சு சைன் பண்ற வேலையில் ஒன்றும். அப்ப திருமண ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுகிறது என்றிருந்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக இருக்கின்றவர்கள் யாரு? ஆக குறைந்தது 2 பேர் காணப்பட வேண்டும் நாங்க சொல்றோம். அதுல ஷரியத் ரீதியா நாங்க அந்த விஷயத்தை அணுகின்ற நேரத்துல அவர்கள் நேர்மையானவர்களாக இருத்தல். இன்னொரு சந்தர்ப்பத்துல அவங்க மாறி கருத்து சொல்லக்கூடாது. அதாவது இது திருமண ஒப்பந்தம் நடைபெறவில்லை என்று கருத்து சொல்லக்கூடாது. அப்படி நேர்மையானவர்களாக காணப்படணும். பெரும் பாவங்கள் செய்யாதவர்களாக இருக்கணும். சிறிய பாவங்களையும் அதிகமாக தவிர்த்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். நல்ல மனுஷனாக இருக்கணும். அதான் ஆக முக்கியமானது. அப்படியான ஒருத்தர் சாட்சியாக காணப்படும். சாட்சி என்று சொல்வது உறவுக்குள்ளே தான் காணப்பட வேண்டும் என்று அப்படி ஒரு நிபந்தனை கிடையாது. சபையில் இருக்கின்ற யாரும் சாட்சியாக காணப்பட முடியும். அப்ப அது உறவுலதான் நாங்க பெரும்பாலும் சாட்சியை தீர்மானிக்கிறது. நீங்க சாட்சியா சைன் பண்ணுங்கன்னு சொல்லி உறவுக்குள்ளே தான் நாங்க அந்த விஷயங்களை யோசிக்கிறோம். அப்படி காணப்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை அல்ல. அடுத்து மகர் தொகையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையிலான அந்த உறவை ஹலாலாக்குறதுக்கான மணமகன் மணமக்களுக்கு வழங்குகின்ற ஒரு கொடுப்பனவு தான் மகர் என்று நாங்க சொல்றோம். கணவன் மனைவிக்கிடையிலான அந்த உறவு அப்பதான் ஹலால் ஆகும். அப்படி அந்த ஹலால் ஆகுவதற்காக வேண்டி மணமகன் மணமகளுக்கு கொடுக்கின்ற ஒரு கொடுப்பனவு. இது ஒரு வாஜிபான விஷயம். இது குர்ஆன்ல சுன்னாவுல நிறைய வலியுறுத்தப்பட்ட விஷயம். குர்ஆன்ல இதுக்கு உண்மையிலே எல்லை இல்லை. இந்த விஷயம் எவ்வளவு மரத்து மகர் கொடுக்க வேண்டும், இதுக்கு ஒரு வரையறை ஒன்று இருக்கிறதா, எல்லை ஒன்று இருக்கிறதா? எல்லை ஒன்று. அதாவது குர்ஆன் அதை சொல்கிறது கின்தாரன் முகந்தரான். நீங்க அதை பெரிய தங்க பாலங்களாக கொடுத்தாலும் கூட பரவாயில்லை சொல்ற. அதற்கு அப்பால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. இல்தமிஸ் வலவ் காதமன் மின் ஹதீத். ஒரு இரும்பாலான ஒரு மோதிரத்தை கொடுத்தாலும் கூட பரவாயில்லை. இரும்பாலான ஒரு மோதிரம் அது கூட மகராக இருப்பதற்கு போதுமானது. இன்னொரு சம்பவத்துல வருகிறது. ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க குர்ஆன்ல ஒரு சூறாவை படித்து கொடுத்துட்டு அதை மகராக ஆக்குங்க.
ஒரு பெண் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிற, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கின்றேன், நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம், நீங்க திருமணம் செய்து கொள்றீங்களான்னு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போய் கொஞ்சம் அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்லுவார். அப்ப பக்கத்துல இன்னொரு சஹாபி இருந்தார். அவரு ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்துட்டு அவருக்கு வழியில் ரசூலுல்லாஹ் விருப்பம் இல்லை. அப்போ அவர் கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் முடிச்சு கொள்வார். அப்போ போய் ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளை கேட்ட, அவங்க ஓகேன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் தான் கிடைக்கல, சரி யோசனை கிடைக்கிறாங்க, பரவாயில்லன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டார், சரி இவருக்கு நீங்க எவ்வளவு மகர் கொடுப்பீங்க? அப்ப அவர் சொன்னார், என்கிட்ட வீட்டுல ஒரு பிளேட்டி, ஒரு சாரம், அதை வேணும்னா மகரா கொடுக்கலாம். சாரத்தை நான் மகரா கொடுத்தேன்னு சொன்னா அது அவ கொடுத்தா எனக்கு இல்லை, நான் கொடுத்தா அவருக்கு இல்லை. அப்ப அது கொடுக்க சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யற? ரசூல் சொன்னார், கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அப்ப கொஞ்ச நேரத்துல திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாரு, நீங்க குர்ஆன்ல என்ன பாடமாக்கி இருக்கீங்க? அவர் சொன்னார், நான் சூரத்துல் இக்லாஸ் பாடம், சூரத்துல் இக்லாஸ் குல்ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவை நான் பாடமாக்கி இருக்கேன். அப்ப நல்ல செய்தி, நீ இந்த சூறாவை வந்து படிச்சு கொடுங்க, அதை மகராக ஆக்கி அவ கல்யாணம். அப்ப இது எவ்வளவு சிம்பிளான விஷயம். சிம்பிளான 101 ரூபாய் விட சிம்பிள் தானே, மிச்சம் சிம்பிளான விஷயம். அப்ப அதை மகராக ஆக்கி அவர் திருமணம் செஞ்சு. அப்ப பாருங்க, இதுல என்னென்றால் இதுல அந்த எல்லை ஒண்டி இல்லை, எல்லை ஒண்டி அதை வரையறுக்கிறது கூட சில சமயங்களை பொருத்தம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய நினைச்ச வேலை அதுதான். அதை வரையறுக்க நினைச்சார். வரையறுக்க நினைச்ச நேரத்துல ஒரு பொம்பளை எழுதி சொன்னார், அல்லாவும் வரையறுக்கல்ல, ரசூலுல்லாஹ் வரையறுக்கல்ல, உமர் யார் அதை செய்தது? அப்ப உமர் சொன்னார், அஸாபத் இம்ராஅத்துன் வ அஃதா உமர். ஒரு அந்த பொம்பளை சொன்னது சரி, உமர் சொன்னது பிழைன்னு சொன்னார். அப்ப அதை வரையறை செய்யணும். அதுல ஒரு குறித்த இதுதான் வரையறை என்று அதுல நாங்க அப்படி ஒன்று சொல்றது. அது ஒருத்தர் எவ்வளவு அவரோட வசதி எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிறார், தாராளமாக அது 101 ரூபாவா இருக்கட்டும், 100 ரூபாவா இருக்கட்டும், 99 ரூபா இருக்கட்டும், எவ்வளவு வேண்டாலும் நினைக்கிறேன். ஆயிரக்கணக்கில் வேண்டாலும் ஒருத்தர் கொடுக்கட்டும். குர்ஆன் சொன்னது தங்க பாலங்களாக கூட கொடுக்கலாம் என்று. அப்படி வேணும்னாலும் ஒருத்தர் அவ்வளவு வசதிக்கிறா தாராளமா கொடுக்கலாம். குறித்த மணமகன் அவரோட வசதி கேட்ப அவர் தான் கேட்பார். மணமகளுக்கு குறித்த ஒரு வரையறுத்து கேட்டு பெறையில, சரியத் ரீதியாக வரையறுத்து கேட்டு பெறையிலாது. ஆனா மகர் தொகை என்று சொல்றது மணமகளுக்குரிய உரிமை, மணமகளுக்குரிய உரிமை. அதாவது அந்த மகர் அது கட்டாயம் அவர் கொடுப்பது வாஜிப். எந்த மகரும் இல்லாமல் திருமணம் செய்தல் என்று சொல்றது அவருக்கு அப்படி இல்லை, மகரோட கட்டாயம் தர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அவங்க போடலாம். ஆனா இவ்வளவு மகர் தர வேண்டும் என்று சொல்ற இப்ப நடைமுறையில் அரபு நாடுகள் உள்ளது போல அது பிள்ளையா இவ்வளவு தர வேண்டும் என்று சொல்றது. அல்லது சில கோத்திரங்கள் என்ன செஞ்சிருக்கிறா, எங்கட கோத்திரத்துல கல்யாணம் முடிக்கிறா இவ்வளவு மகர் 2 வரை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அரபு நாட்டுகள் இன்னும் அந்த கோத்திர முறைமைகள் இருக்கிறது. இப்ப கோத்திரத்தில் தலைவர் தீர்மானிச்சுக்கிறார், எங்கட கோத்திரத்துல யாரும் வந்து கல்யாணம் முடிக்கலாம், இவ்வளவுதான் மகர், எல்லாருக்கும் ஒரு சமமான அளவு. அப்ப அப்படி வரையறை செய்திருக்கு. அந்த அப்படி வரையறுக்கப்பட்டவையும் பிள்ளையார் ஒரு தொகையை தீர்மானிச்சு அந்த தொகையை கட்டாயமாக கேட்டலும் பிள்ளையார். அப்படி இல்லாம கணவன் அல்லது அந்த குறிப்பிட்ட மணமகன் தனக்கு எவ்வளவு வசதி, தனக்கு எவ்வளவு இயலுமானதை கொடுத்தார். அதுக்கு அடுத்த பக்கம் சீதனம் அது முற்றிலும் ஹராமான விஷயம். அதை பத்தி நான் பேசுறேன், முற்றிலும் ஹராமான விஷயம். அடுத்தது மகர் பற்றிய சில சட்டங்கள். மகர் தொகை குறைவாக இருப்பது விரும்பத்தக்கது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார், அஅதமுன் நிசாஇ பரக்கத்தன் ஐஸருஹுன்ன மஊனத்தன் என்று சொன்னார். அதாவது ஆக கூட பரக்கத்துள்ள பொம்பளை யாரு என்றா மகர் தொகை குறைவாக இருக்கின்ற பொம்பளை. மகர் தொகை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதை இட்டு திருப்திப்படுகின்ற பொம்பளை தான் என்னது ஆக கூடின பரக்கத்துள்ள பொம்பளை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அடுத்தது ஒப்பந்தத்தின் போது தொகையை குறிப்பிடுறது வந்து சுன்னா. ஒப்பந்த நேரத்தில் இவ்வளவு மகர் என்று சொல்லி குறிப்பிடுறது உண்மையிலே சுன்னா. ஒப்பந்தத்தின் போது முழுமையாக அதனை செலுத்த முடியும், அதை முழுமையாக இல்லாம பகுதி பகுதியாக செலுத்த முடியும். இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துல அப்படி மகர் தொகை செலுத்துறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் அவர்
சொல்லிக்கிறதுனாலதான் நிறைய கொடுத்துருவா. அதனால இந்த ஹதீஸை கேன்சல் பண்ண வச்சிருக்கீங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்து வசதி. ரசூல் அந்த காலத்துல பெரிய பிசினஸ் மேன் தானே. அதுவும் கதீஜாவோட பிசினஸ் தானே அவர் செஞ்சுட்டு இருந்தார். கதீஜா காலத்துல இருந்த மெகா பிசினஸ். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த காலத்துல அந்த வசதி இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு அந்த காலத்துல வசதி அப்படித்தான் இருந்தது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப விட்டா விட்டுட்டாங்களா இல்லையே. ஒரு மனுஷன் அந்த மனுஷன் சொல்லுவால சூரத்தை உதவி கொடுத்தாரு கல்யாணம் முடிச்சேன். அப்ப இப்போ அந்த சயீத் இப்னு முஸையப் இடத்துல கலிஃபா ஹாரூன் ரஷீத் வந்து கேட்டாரு, என்ன மகள் கல்யாணம் பண்ணாரு. ஹாரூன் ரஷீத் விருப்பப்படாரு. அப்ப ஹாரூன் ரஷீத் சயீத் இப்னு முஸையப் அவர் சபைக்கே கூப்பிட்டு கேட்டாரு, நீங்க ஏன் விருப்பப்படுறீங்க, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, என்கிட்ட மகாரா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, நீங்க போய் சொல்றீங்க, உங்களோட கையில ஒரு ஒரு இரும்பு மோதிரம் ஒன்று இருக்குது, இது போதும் தானே மகாரா கொடுக்குறது, இது போதும் தானே, அதை நீங்க மகாரா கொடுங்களே, அது போதும் தாராளமாக மகாரா சொல்லி. அப்ப ஹாரூன் ரஷீதுக்கு வேற வழி இல்லை, இந்த சயீத் இப்னு முஸையப்க்கு வேற வழி இல்லை. அவர் திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அப்ப அந்த மகர் தொகை இவ்வளவு தான் என்று சொல்லி அதுல ஒரு வரையறை, அது எப்படி அமையும். இந்த விஷயங்களோட நாங்க இன்னொரு முக்கியமான இந்த சம்பவத்தை பார்க்கணும். ஒப்பந்தத்துக்கு பின்னர் இப்ப ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு, திருமண ஒப்பந்தம் நடந்துட்டு, இன்னும் அந்த திருமணம் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அப்படி ரெண்டு பேரும் என்ன சேர்த்து வாழ்றதுக்கு அப்படி ஒன்றும் தொடங்கல. திருமண ஒப்பந்தம் நடந்து கொஞ்ச காலம் ஒப்பந்தம் முடிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களே. ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு திரும்ப ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் டைம் இருக்கிறது. அது 1 மாசம் டைம் கொடுத்தீங்க, 2 மாசம் டைம் கொடுத்தீங்க, எப்படியோ ஒரு டைம் கொண்டு இருக்கிறது. இந்த காலத்துக்கு பிறகு நடக்கின்ற இந்த சம்பவத்தை பாருங்க. ஹுதாவின் தோழியான லைலாவின் திருமண ஒப்பந்தம் நிறைவடைந்து 1 வாரம் கடந்து விட்டது. ஒரு நாள் இரவில் ஹுதா விட்டு டெலிபோன் மணி அலறுகிறது. ஹுதா டெலிபோனை எடுக்கிறார். மறுபுறத்தில் லைலா அழுது கொண்டு இருக்கிறார். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஹுதா சொன்ன, அடியே புது பொண்ணு, இது என்ன இது அழுகுறா இருக்கு. வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான நாட்கள் நீ. லைலா சொல்ற, அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் போச்சு, என்னடி ஒரு கிழமைக்குள்ள என்ன நடந்தது? லைலா சொல்றா, ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறப்ப கூட ரோட்டுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. அவர் வந்து வாப்பா கிட்ட என்ன கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு சுத்திட்டு வாரன்னு கேட்டுருக்கிறார். வாப்பா ஒரே அடியா ஏழாண்டிக்கிறார். உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனது பிறகு வேண்டியத்தை செஞ்சுக்கணும். இப்ப எங்கே போகலாத அவருக்கு நல்ல கோபம் போயிட்டு போல. பிறகு இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொல்றா, சரி நீ வாப்பாட்ட பேசலையா? பேசி கொஞ்சம் விஷயத்தை விளங்கப்படுத்திருக்கிறார். லைலா சொல்றா, பேசினதான், ஆனா பிரயோசனம். பாப்பாவுக்கு நல்ல கோவம் போயிட்டு, ஒரு கடவை தான் சொல்லுவேன், ஆனமண்டா போகப்படாது, திரும்ப திரும்ப கேட்கப்படாது. நான் சொல்றதை கேட்டு பேசாம வீட்டுல இருக்கு, இல்லாட்டி கல்யாணமே தேவையில்லை. உதா சொல்றா, பிரச்சனை பெருசு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு, அவருக்கு விளங்குங்க. அவர்கிட்டையும் போன்லயும் பேசி அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண. அவரும் பிடிவாதமா தான் இருக்காரு. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சரியா வீட்டுக்கிட்ட வருவாரா, வெளியில போறதுக்கு எனக்கு ரெடியாக இருக்கேன் என்று சொல்லி, என்ன நடக்குமோ தெரியாது பயமே, எனக்கு கண்ட ஒன்றும் நான் மௌத்தா போயிடுவோன்னு தெரியும். அப்ப ஹுதா சொல்றா, சரி நான் நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு வரேன்னு என்ன செய்யறேன்னு சொல்லி பேசுவோம். லைலாவுக்கு நீங்க இருக்கணும் ஆலோசனை. என்ன ஆலோசனை சொல்லுவீங்க நீங்க லைலா? சொல்லுங்க. லைலாவுக்கு இப்போ உங்களோட பக்கத்துல இருக்கிறாக்கள் லைலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டா என்ன ஆலோசனை நீங்க சொல்லுவீங்க லைலா? சொல்லுங்க. இப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருந்தா அது என்ன, நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம்? இந்த சூழலுக்கு
என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த சூழலுக்கு என்ன காரணம்? சூழலுக்கு என்ன காரணம்? இப்படி இந்த மாதிரி இப்படி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு சில பேர் நிக்காவும் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சு போட்டுட்டும் 2 பேரும் சேராம இருக்கின்ற சூழ்நிலைகள் சமூகத்தில் நிறைய இருக்கிறது. சமூகத்தில் நிறைய. இப்ப நாங்க சட்ட ரீதியாக பார்த்தோம்னா, ஷரியத் ரீதியாக இந்த விஷயத்தை அணுகினாலும் சரி, இதுல பிழை ஒன்று இருக்கிறதா? அவர் 2 பேரும் தாராளமா போகலாம், வரலாம், கடவுள் மனைவி தானே, எல்லாம் செய்யலாம். அப்படி எல்லாம் இருக்குது. பிழை சட்ட ரீதியாக எந்த பிழையும். அப்படி இருக்கிற நேரத்துல இங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்தது. வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்தது. பாபா சொல்றாரு, வானம் இந்த அதன் காரணமாக இங்க பிரச்சனை நடந்தது. இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க என்ன விளங்குறீங்க? இந்த சூழ்நிலையில அந்த நடந்திருக்கிற விஷயம் என்ன நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? நீங்க நினைக்கிறீங்க அந்த பாப்பாக்கு மட்டும்தான் இது பிரச்சனை இருக்கிற எல்லா அம்மாவுக்குமாரும் இது பிரச்சனை. இப்ப அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க லைலாவாக இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க லைலாவாக இருந்தா உங்களுக்கு விளங்குற பாப்பா நாங்க போறோம்னு சொல்லி போட்டு நீங்க அந்த மனுஷனோட போயிருவீங்களா கிளம்பி? இல்லாட்டி வீட்டுல நீங்க பேசாம ரூமுக்காக இருப்பீங்க, அந்த மனுஷன் வந்து அவர் பார்த்து போட்டு அவருக்கு திரும்பி போய்த்துருவார். இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க எதை எடுப்பீங்க? முதல் ஆப்ஷனா? 2வது ஆப்ஷன்? மாஷா அல்லாஹ், அடக்கமான பிள்ளை. இதுல நாங்க சொல்ல வர முக்கியமான மெசேஜ் என்னென்றால், நாங்க எங்களோட குடும்ப சூழ்நிலைகள், சமூக சூழ்நிலைகள், பாரம்பரியங்கள், எங்களுக்குள்ள மரபுகள், கலாச்சாரங்கள், இவற்றை மீறி எங்களோட வாழ்க்கையை நாங்க கட்டியெழுப்ப நினைக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் இந்த கலாச்சாரங்கள், இந்த மரபுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இதை மீறி நாங்க சும்மா சட்டம் பேசலாம், இஸ்லாம் பேசலாம், அடுத்தவனுக்கு சட்டம் சொல்லலாம், ஆனால் எங்களோட வாழ்க்கையை அமைக்கிறது சரியான கஷ்டம். இந்த மரபுகள் எல்லாத்தையுமே மரபுகளுக்குள்ளாலதான் நாங்க குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பா கொண்டு போவோம். சில சமயங்கள்ல ஷரியத் ரீதியாக பிழை இல்லாமல் இருக்கு, ஆனால் சமூக மரபு அதை வேண்டாம் சொல்லுவோம். நாங்க அந்த சமூக மரபை கட்டாயம் பேணும். எங்களோட குடும்ப மரபு அதை வேண்டாம் சொல்லுவோம், அதை நாங்க பேணும். அப்படி பேணி நாங்க அணுகின்ற பொழுதுதான் எங்களோட குடும்ப வாழ்க்கைய நாங்க நிம்மதியா ஆரம்பிக்கிறோம், சந்தோஷமா ஆரம்பிக்கிறோம். நிறைய கசப்புகளோட, நிறைய பிரச்சனைகளோட, நிறைய பேர் மன வருத்தத்தோட ஒரு நாள் நாங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை தொடங்குற நேரத்தில் எல்லாருடைய சந்தோஷத்தோடும், எல்லாருடைய விருப்பத்தோடும் ஒரு சந்தோஷமான மனநிலையில தான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும். கசப்புகளோட நாங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கக்கூடாது. அப்போ அதிகமான இந்த திருமண விஷயங்கள்ல முரண்பாடு எங்க தோன்றுகிறது என்றால், விருப்பம் இல்லைகளுக்கு அப்பால மரபுகள்ல உடன்பாடு இன்மை, இதுலதான் நிறைய பிரச்சனைகள். அவங்கள்ட்ட உள்ள வழக்காறுகள், அவங்க செய்கின்ற வளமையா செஞ்சு வர விஷயங்கள், இவற்றுகள்ல விட்டு கொடுக்காமைதான் அதிகமாக பிரச்சனைகளை எங்களுக்கு கொண்டு வந்து செய்யும். இந்த லைலான பிரச்சனைக்கு பின்னாலே மரபுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது, பிடிவாதம் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம். அப்ப இதுல உண்மையிலே குடும்ப வாழ்க்கைக்குள்ளால போகின்ற நேரத்துல நாங்க சில வேளை எங்களை மணக்க போகின்றவரிடத்திலையும் பிடிவாதத்தை நாங்க காணுவோம், பெற்றோரிடத்திலையும் பிடிவாதத்தை நாங்க காணுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க தான் கவனமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், கவனமாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்.
அப்ப அவரை பொறுத்தவரையிலையும் அவர் சட்ட ரீதியாக சரி, இவங்களை பொறுத்தவரையிலையும் மரபு ரீதியாக இவங்க சரி. இது ரெண்டுக்கும் மத்தியில தான் நாங்க கவனமா சாப்பிட்டு இரண்டு தரப்பையும் எப்படியே நாங்க சமாளிக்கிறோம். முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து வைங்களேன், என்ன செய்வோம்? ரெண்டு தரப்பையும் சமாளிக்கவே இயலும். என்ன முடிவு வருவீங்க? போவீங்களா? வீட்டுல இருப்பீங்க 5 மணி. எது பெட்டரா இருக்கு அதை நான் உங்களுக்கு தீர்மானிக்கிறேன். நான் கரசு இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்க என்ன கருத்து? ஒப்பந்த காலத்தில் கணவனுக்காக அளவுக்கு மீறி அலங்கரித்துக் கொள்வது வரவேற்கத்தக்கதல்ல என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒப்பந்த காலத்தில் ஒப்பந்தம் நடந்து முடிச்சு அந்த பீரியட்ல அவர் வந்து அவங்களோட பேசலாம், கதைக்கலாம், செய்யலாம். அதுல அந்த பீரியட்ல நீங்க சிவி சிங்கர் அப்படி இருக்கிறத பொறுத்தவரை யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா கழிக்கிறீங்களா? இல்லைண்ணா பேசி வச்சுக்கிறாங்க தான். அப்படியான சூழ்நிலையை பேஸ் பண்ணி பாருங்க. ஆனால் இங்க நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னென்னால் அதுல கூட நாங்க கொஞ்சம் கண்ட்ரோலா தான், அது எல்லாம் மீறி போகக்கூடாது. கண்ட்ரோலா தான் அந்த விஷயத்தை பொறுத்தவரை. அடுத்த முக்கியமான விஷயம், ஒப்பந்த காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி மாமியாரின் மனதை வெல்வது மிக முக்கியமான விஷயம். மாமியார்த மனதை வெல்வது மிக முக்கியமான விஷயம். நல்ல ஏதாவது கிஃப்ட்களை கொடுத்து சமாளிச்சு வச்சுட்டு ஏன்னா பிரச்சனை வருவதற்குரிய மிக முக்கியமான இடங்கள்ல இதுவும். அப்ப அந்த ஒப்பந்த காலத்துக்குள்ளாலே நீங்க அந்த அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் அவங்கள புரிஞ்சு கொண்டு அவங்கள விளங்கி நடந்து கொள்றதுக்கு மாதிரி அத புதிசான சூழலாக ஆக்கப்படாது. வாழ தொடங்குற நேரத்துல உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கணும் சுற்றுப்புற சூழல். வாழ தொடங்குறதுக்கு முந்தையே நீங்க அந்த சுற்றுப்புற சூழலை பரிச்சயமாகிக் கொள்றதுக்கு முற்படும். அதான் நாக்க முக்கியமான செய்யும். சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும். கணவன்ட உறவுகள் யாரு, உண்மை யாரு, தாத்தமாரி யாரு, தங்கச்சிமாரி யாரு, நானமாரி யாரு, தம்பிமாரி யாரு, என்ன செய்யறாங்க, அவனுக்குள்ள எப்படி, இதெல்லாம் இந்த உறவுகள் எல்லாத்தையும் நீங்க பரிச்சயமா இருக்கும். அந்த உறவுகள் எல்லாம் உங்களோடு நெருக்கமான, உங்களை விரும்புகின்ற, நேசிக்கின்ற ஆக்களாக நீங்க சுற்றுப்புற சூழலை வடிவமைச்சு. அப்பதான் நீங்க வாழ தொடங்குகின்ற நேரத்துல உங்களால நீங்க டென்ஷன் இல்லாம சங்கடம் இல்லாம வாழ தொடங்கும். இல்லாட்டி அது அந்த முதல் நாள் விடுகின்ற நேரத்திலே உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்ப இந்த விஷயத்துல நாங்க கவனமாக இருக்கோம். அடுத்து ஒப்பந்த காலத்தில் இருவரும் பேசிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. முரண்பாடுகளை தீர்த்து கொள்வது ஏற்படும். 2 பேருக்கு மத்தியில முரண்பாடுகள் வந்தா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? திருமண வாழ்க்கை என்ன முரண்பாடே வராமக்குமா? அப்படி இல்லை, முரண்பாடு நிச்சயமா வரும். 2 பேரும் சும்மா பேசிக்கொள்ளலாம். அப்படி முரண்பாடு வந்தா நான் விட்டு கொடுக்குறேன் அல்லது நீங்க விட்டு கொடுங்க, 2ல நீங்க விட்டு கொடுங்க, 3ஆவதுல நான் விட்டு கொடுங்க. இப்படி ஏதாவது நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆப்ஷனுக்கும் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டாயம் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு. அந்த விடயம் முக்கியம். அதாவது அதுக்கு நாங்க இன்னும் யாருக்கிட்ட போயிட்டு முறைப்படக்கூடாது என்ற மாதிரி விஷயங்கள், நாங்க 3வது ஒரு ஆள் நாட தேவையில்லை என்ற விஷயங்கள் நாங்களே தீர்த்து கொள்வோம் என்றது. இப்படி சில விடயங்கள், சில உடன்பாடுகளுக்குள்ளால நாங்க வரும். ஒப்பந்த காலத்தில் பேசிக்கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம், நாங்க வாழ போற விதம் எப்படி நாங்க வாழ போறோம். அதுல அதே மாதிரி வீட்டு செலவுகள், வாழ போற விதம் என்னது, நாங்க என்ன வகையில் அமைச்சுக்கொள்வோம், இதெல்லாம் ஆக முக்கியம். அதே போல அந்த உணவு சமைத்தல், வீட்டு பராமரிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் நன்கு பழக்கப்படுத்திக் கொள்றதுக்குரிய ஒரு காலம் இது. கணவனுடன் வாழ தொடங்கிறதுக்கு பிறகு இந்த நிலைமை காணப்படக்கூடும். புக்க வாசிச்சு நீங்க சமைக்கிறதுக்குரிய ஆளாக இருக்கிறது. வாழ தொடங்குற நேரத்துல கணவனோட வாழ தொடங்குற நேரத்துல இந்த விஷயம் மிச்சம் முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ஒரு கணவனுக்கு கோபம் வர இடங்கள்ல மிக முக்கியமான 3 இடங்கள். ஒரு கணவனுக்கு எப்ப கோபம், மனைவி எப்ப கோபம் வரும்? முதலாவது கோபம் வர இடம் சாப்பாடு.
நேரத்துக்கு கிடைக்காம, டைமுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் இல்லாம, அடுத்தது சாப்பாடு நாக்குக்கு ருசியாக இல்லாமல், அடுத்தது இதனால் ஒரே மாதிரியான சாப்பாடு, நானும் பருப்பும் இல்லாட்டி பருப்பும் தான், இப்படி இதனால ஒரே மாதிரியான சாப்பாடு. இந்த சாப்பாடு விஷயம் எப்போ ஒரு கணவனை கோபப்படுத்துகின்ற விஷயங்கள் ஆக முக்கியமான ஒரு விஷயம். கணவனை கோபமுற்ற விஷயங்கள்ல அவங்க, எனவே இதுல நீங்க நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கணும். அங்க அவர் எவ்வளவுதான் கோபமா வந்தாலும் அந்த துரும்ப போட்டீங்கன்னா அதிகமாக அடங்கி போகும், அதிகமா அடங்கி. அதாவது நிறைய இப்ப சாதாரண இந்த உளவியல், இந்த குடும்ப உளவியல் சார்ந்தாக்கள் சொல்லுவார்கள், அந்த ஃபேமிலி பிரச்சனைகள். இப்ப கணவன் வீட்டு காலையில மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டாரு, கோபத்தோடு போயிட்டாருங்க, அவர் லஞ்சுக்கு வாராரு, அங்க சாப்பாடு லஞ்சுக்கு வாராட்டு அல்ல டின்னருக்கு தான் வாராருங்க, அந்த ஆள் நல்ல ஒரு சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி லஞ்சுக்கு வாராரு, நல்ல சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி, எதுவும் நீங்க பேசுவாங்க, எதுவுமே பேச தெரியல, நல்ல சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுங்க, அவரோட அவ்வளோ கோபம் பிடிக்கும். இது ஒரு ஒரு கணவனை பொறுத்தவரை கோபம் வாரத்துக்குரிய ஒரு முக்கியமான. இரண்டாவது இடம், கணவன் தூக்கம் வார நேரத்தில் தூங்குறதுக்கு படுக்க ரெடியாயி. இது இன்னும் ஒரு முக்கியமான இடம். நிறைய பொம்பளைகள் தவறு கொண்டுகின்ற இடம். ஆரம்ப காலத்துல இருந்த அதுல கவனமா இருப்பாங்க. ஒரு புள்ளகள் 1, 2, 3 புள்ளகள் ஆகுற நேரத்துல மாப்பிள்ளை தூங்கினா என்ன, எலும்பினா என்ன, அவங்களுக்கு அதை பத்தி கவலை இருக்காது அதிகமா. அப்ப இது அந்த கணவனுக்கு கோபம் வருகின்ற இன்னொரு முக்கியமான, அவங்களுக்கு தூக்கம் வர நேரத்துல தூங்குறதுக்கு படுக்க ரெடியா இருக்கணும். அது நல்லா கிளீனா ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு போய் இந்த நேரம் எப்ப டயர்ட் ஃபீல் பண்றாங்க அப்ப தூங்குறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கு. அப்ப இது ஆக முக்கியம். அடுத்தது இன்னொன்று, இப்ப கணவன் தூங்குற, அவர் எப்ப தூங்குவார், எப்ப அவருக்கு தூக்கம் வரும், எப்ப அந்த இது இந்த டைம் டேபிள் எங்களுக்கு விளங்கும். அந்த டைம் டேபிள் எங்க மனசுல இருக்கும், இந்த டைம் அவருக்கு தூங்குற டைம். அப்ப எனவே அந்த ப்ரிப்பரேஷனை நாங்க செஞ்சுக்கணும். இதாக முக்கியம். அடுத்து மூன்றாவது விஷயம், கணவனுடனான அந்த செக்ஷுவல் உறவு. இது மிக முக்கியம். இதுவும் கணவன் கோபம் வாரத்துக்குரிய இடங்கள்ல இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது பின்னால பிறகு குடும்ப வாழ்க்கையை வருகின்ற நேரத்தில் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரப்பு இது. இந்த விஷயத்துல நிறைய பொங்கல் தவறு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். எங்கட சமூகத்தில் உள்ள கலாச்சாரங்கள் இது எல்லாம் சேர்ந்து பல அந்த தவறு விடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடம். இதுல என்னோட பொங்கல்கள் இயல்பா புரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிற எப்படி என்றால், இதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் இருக்கிறது, இதுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கிறது, இதுக்குன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கிறது. இப்படி நாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை நாங்க போட்டு வச்சிருக்கோம், நாங்க பழகின கலாச்சாரத்துல. ஆனா அப்படி இல்லை. அந்த 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 விஷயத்தை பொறுத்த வரையில அது அந்த வரையறைகள் எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒட்டகத்துல போற நேரத்துல கூட ஒரு கணவனுக்கு தேவை ஏற்பட்டா மனைவி தடை செய்யக்கூடாது. அந்த அடுப்பங்கரையில தான் இருந்தாலும் கூட கணவனுக்கு அவசியம் ஏற்பட்டால் தடை செய்யக்கூடாது. இப்படி இந்த விஷயத்துல வரையறைய சொல்லணும். இது ஆக முக்கியமான விஷயம். இந்த மூன்றும் கணவனை அந்த கோபப்படுத்துறதுக்குரிய விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல அப்ப அதைத்தான் நாங்க இங்க சொன்ன சாப்பாடு விஷயம். திருமணத்துக்கு முந்தியே, சேர்ந்து வாழ்றதுக்கு முந்தியே இந்த விஷயத்துல நீங்க நல்ல பரிச்சயம் பண்ணிக்கணும். இதுல தவறு விட்டு திருமணம் முடிச்சதுக்கு இப்படி சோறாக்குற, எப்படி பருப்பாக்குற சரி உக்க வச்சுக்கணும் நீங்க ஆக்கிட்டீங்க, அதுன்றது ஆரம்பத்திலேயே அது பிரச்சனையாக. அப்படி இல்லாம ஆரம்பத்திலேயே நீங்க அதற்குரிய முழுமையான தயார் நிலையை. அடுத்து நாங்க வாழ்வோம் குடும்ப வாழ்வை ஆரம்பிக்க. வாழ்க்கை எவ்வளவு அழகான ஒரு பூச்சி, அப்படியா? உங்களுக்கு அழகா விளங்குற இந்த பூச்சி உண்மையிலே வாழ்க்கை அழகா. அது முந்தி அந்த கண்ணதாசன் சொன்னது மாதிரி அது ஒரு மர்மமான ஒரு கோட்டை. உள்ளேங்கிற எல்லாருமே வெளியே வர நினைக்கிறாங்க, வெளியேங்கிற எல்லாருமே உள்ள போக நினைக்கிறாங்க. ரெண்டு மாதிரியான ஒரு விஷயம். அதுக்குள்ள போனா அது ஒரு தற்கொலை என்று சொல்ற மாதிரியான விஷயம். அப்படி நிறைய நாவல்கள், நிறைய இதுகள், நான் இப்படியான கதைகள் நிறைய கேட்போம். அப்படி இல்லை. உண்மையிலே குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது உண்மையிலே அது அழகானது. அது ஒரு அழகான பூஞ்சோலை. அது மிச்சம் மென்மையானது, சந்தோஷமானது எல்லாம் உள்ளது.
அப்ப அதை அசிங்கமாக்கி கொள்றது நாங்க தான். எங்கட நடத்தைகளூடாகத்தான், எங்கட வார்த்தைகளூடாகத்தான், எங்களுக்கு நடந்து கொள்ள தெரியாமை காரணமாகத்தான் உண்மையிலே நாங்க அந்த வாழ்க்கையை நாங்க அதிகமாக நரகமாக்கிறோம், அசிங்கமாக. அப்படி இல்லை. உண்மையிலே இந்த குடும்ப வாழ்க்கை எப்பவுமே ஒரு அழகான பூச்சோம். அது வாசங்கள் உள்ளதுதான், அது எப்பவுமே அழகானது. அதுல நுழைறதுக்கு முன்னால சில நிபந்தனைகள். அந்த பூச்சோலையில நுழைஞ்சு பார்த்தா உலகம் சில மனித்தியால வாழ்க்கை, அதனை இபாதத்தாக நாங்க வாழ்க்கிறோம். அதனை இபாதத்தாக நாங்க வாழ்க்கிறோம். அதுக்கு ஆக முக்கியமானது, நீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைறதுக்கு முந்தி நீங்க மனசுல கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம், உங்களுடைய நீயத்தை எப்படி இருக்கணும், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், அந்த எண்ணத்தை நீங்க எப்படி அமைச்சுக்கணும். நீங்க ஏன் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைறீங்க? அல்லாஹு தாலாட அன்பு பெறுது, அல்லாஹு தாலாட திருப்தியை பெறுது. இதான் நாங்க முக்கியம். எங்களோட வாழ்க்கையில இந்த உலகத்துல நாங்க படைக்கப்பட்டதே எதற்காக? அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதற்கு தான், அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெற்று வாழ்வதற்கு தான் நாங்க படைக்கப்பட்டிருக்கோம். எனவே அந்த வாழ்க்கையோட ஒரு வடிவம் தான் திருமணம் என்று சொல்றோம். அந்த திருமணத்தின் ஊடாகவும் நான் எதனை எதிர்பார்க்கின்றேன்? அல்லாஹ்வுடைய அன்பு, அவருடைய திருப்தி. இதுதான் அந்த செயற்பாட்டினூடாகவும் நான் எதிர்பார்க்கிறேன். அது அந்த எண்ணம் எங்களை பொறுத்தவரை மிக முக்கியமானது. அடுத்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. என்னுடைய கற்பை நான் பாதுகாக்கிறேன். என்னுடைய எண்ணங்களை நான் பிழையானதாக, என்னுடைய நடத்தைகளை பிழையானதாக, என்னுடைய வார்த்தைகளை பிழையானதாக இல்லாமல் நல்ல விதத்தில் அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம், என்ற கற்பை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்ற விஷயம் இரண்டாவது. அடுத்து உல அமைதி. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த உல அமைதிக்காக நான் இந்த திருமணத்தை செய்கிறேன். மனித இனத்தை பாதுகாக்கிறதுக்காக, முஸ்லீம்களோட சனத்தொகை அதிகரிக்கிறதுக்காக நான் இந்த திருமணத்தை செய்கிறேன். முஸ்லீம் குடும்பத்தை உருவாக்குறதுக்காக நான் இந்த திருமணத்தை செய்கிறேன். பிள்ளை வளர்ப்பை மேற்கொள்றதுக்காக வேண்டி, கணவனுக்கு கட்டுப்படுறதுக்காக வேண்டி நான் இந்த திருமணத்தை செய்கிறேன். இப்படி இந்த திருமணத்தை நான் ஏன் செய்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தை நான் அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரத்தில் மீள புதுப்பிச்சுக்கொள்வேன். நான் இதற்காக தான் இந்த குடும்ப வாழ்க்கையை நான் மேற்கொள்றேன். ஏன் நான் இந்த குடும்ப வாழ்க்கை கொள்வேன், இதை நான் ஏன் செய்கின்றேன், அந்த நல்ல நோக்கங்களை நாங்க திரும்பவும் மீள எங்களோட மனசுக்குள்ளால கொண்டு வந்து கொள்ளணும். இது முதலாவது விஷயம். அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளால நுழையிறது நாங்க சொல்லுவோம், எண்ணத்தை நாங்க புதுப்பிச்சுக் கொள்வோம், மீள ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக நான் இதனை செய்கிறேன், என்னென்ன நோக்கம், என்ன நான் நடத்திக் கொள்ள போகின்றேன் என்று. இந்த நிலைமை ஒரு நாளைக்கு சொல்லப்படத்தானே போகிறது. இடையில மூத்தா போகாமல் விட்டால், அப்படி இல்லாமல் விட்டால் இப்ப நீங்க சொல்லத்தானே போறீங்க மனசுக்குள்ளேயே, இன்றைக்கு எனக்கு கல்யாணம் சொல்லு சொல்லத்தானே போறோம். அப்படி இல்லாமல் இந்த முந்தைய ஒரு கதைன்னு சொல்வார்கள், பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் பக்கத்து வீட்டுல ஊண்டு அந்த ஒரே சத்தம், மக்கள் நிறைய வரா போறாங்க, என்ன விஷயம் சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு கிணறுக்கு, பக்கத்தில் இருக்கிற கிணறுக்கு தண்ணி இருக்கிறாங்க. அந்த பொம்பளை எடுத்து போய் கேட்டாங்களாம், என்ன செய்தி, இந்த ஒரே சட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடும். என்ன ஃபங்க்ஷன்? எப்போ கல்யாணம், யாரும் கல்யாணம், எனக்கு அப்படி அந்த அப்படி எந்த பிரஜையுமே இல்லாமல் ஈடுபடாது. அது சம்பந்தமா எந்த உணர்வும் இல்லாமல் அப்படி இருக்கப்படாது. இன்றைக்கு எனக்கு கல்யாணம் என்று சொன்னா அது அது ஒரு சந்தோஷமான விஷயம், ஃபீல் பண்ணணும். அது இன்றைக்கு கல்யாணம் என்று சொல்ற அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணணும். அப்ப அது அந்த வகையில தான் அது காணப்படும். எந்த உணர்வும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம நம்ம கல்யாணம் அந்த கரைக்கு போற மாதிரி, தண்ணீருக்கு போற மாதிரி ஒரு விஷயம் அல்ல. அது அது அதை ஃபீல் பண்ணணும். அப்ப இந்த அப்படி நீங்க சொல்லி பார்க்கணும், இன்றைக்கு எனக்கு கல்யாணம் சொல்ற விஷயம். இப்ப வேண்டாம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொல்லி பாருங்க, இன்று எனக்கு கல்யாணம் சொல்லி அது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க. அப்ப நான் சொல்றேன், அதை நாங்க ஃபீல் பண்ணுவோம். சும்மா அது எங்கட அந்த ஒரு சிந்தனை மட்டுமல்ல, ஒரு கருத்து மட்டுமல்ல, உடம்பு முழுக்க அப்படியே இந்த ஓடுகின்ற ஒரு உணர்வு.
அப்படி அது உணர்வாக இருக்கணும். அப்பதான் நாங்க அந்த 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 வாழ்க்கையை சரியாக எடுத்துக்கொள்வோம். நாங்க அந்த வாழ்க்கைய ஒரு அந்த ஒரு 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 ஜடமாக மட்டும் பேஸ் பண்றது இல்லை. நாங்க உடம்பாகவும் பேஸ் பண்ணணும், உயிராகவும் பேஸ் பண்ணணும், உணர்வாகவும் பேஸ் பண்ணணும். எல்லா வகையிலுமே தான் நாங்க அந்த வாழ்க்கையை பேஸ் பண்ணணும். அப்ப நாங்க இதை ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு என்ன கல்யாணம்ன்ற விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நாங்களே ஃபீல் பண்ணணும். நாங்க ஃபீல் பண்ணலண்டா வேற யாரும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த விஷயம். எந்த கல்யாணத்தை நான் தான் ஃபீல் பண்ணணும். அது முக்கியமான. இன்று உங்களுக்கு கல்யாணம் இருந்தா நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னது? முதலாவது, கல்யாண நாள் மறந்துடவான இந்த விஷயம். ஒன்று, இன்றைய நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறவாது. ஏனெனில் திருமணம் அவனது அருள். நாங்க கல்யாண நாள்ல அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்கிறதா என்று சிந்திக்கிறது. திருமணம் சொன்னால் அது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம். அதிகமான சந்தர்ப்பங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் நாங்க சும்மா அப்படி ஒரு ஒரு இதுல பேசிட்டு இருந்த நேரத்திலே அந்த கல்யாண நாள்ல மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன ஒருத்தர் சொன்னார். ஒரு சம்பவம் என்ன மறக்க முடியாத நிகழ்ச்சி? வைஃப் கட்டுமையா ஏசி முதல் நாள் ஏசி. என்னத்துக்கு ஏசிங்க? அவர் சொன்னார், அதனால் லோரு தொழில் அசரு தொழில். கல்யாண விசையில லொகர் தொழுகையை மறந்துட்டா அசர் தொழுகையை மறந்துட்டா. அப்ப மரபு பொருள் சொல்றேன், நான் லொகர் பொருள் அசரு பொருள் நல்ல பசங்க கல்யாணம் முடிச்சு வாழ்வு சொல்ற. அப்ப அவரு சொன்னார், அந்த அந்த நாள் கடுமையாயிடுச்சார். இதுக்கு பிறகு அந்த சப்ஜெக்டே மறதி என்றதே வரப்படாத அந்த விஷயம். அணுகுமுறை சரியா இருக்கலாம், பிழையா இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, திருமண நாள்ல அதிகமான பொம்பளைகள் எல்லாம் மறந்து அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு. அதாவது கல்யாணத்தை கூட ஃபீல் பண்ணி, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சொல்லி கூட ஃபீல் பண்ணி என்ன நடந்துட்டா அல்லாஹ் படைச்சவன ஒருத்தர் இருக்கிறாருன்றத மறந்து போயிடுறாங்க. இப்ப தொழுக நேரம் கடந்து போய் எல்லாம் இது போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கின்றவர்களும் அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். அது முக்கியமானது. அதுக்குரிய வாய்ப்பை படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்ல அப்ப அந்த அத அவங்க செய்யலாட்டி கேட்காம சும்மா இருக்கிறதும் இல்லை. கொண்டானே பேசப்படாது. அப்படி இல்லை, கட்டாயம் அதை சொல்லி அந்த அந்த ஏற்பாடை செஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாங்க ஒரு நாள் மறந்துடுறோம். இந்த அல்லாஹ் தஆலா அளித்த அருள் தான், அவன் அளித்த ரிஸ்க் தான் எனக்குரிய திருமணம். அடுத்து, எந்த சூழ்நிலையிலும் உங்களது அழகை மஹ்ரமி அல்லாதவர்கள் முன்னால் வெளிப்படுத்தாது. இதுவும் நாங்க தவறுபடுகின்ற ஒரு விஷயம். எல்லாதவருக்கு முன்னால உங்களோட அழகு எந்த பாகங்களும் வெளிப்படுறத நீங்க தவிர்க்க. அடுத்து, இன்றைய நாளின் சந்தோஷத்தை எந்த மன கஷ்டத்தாலும் பால்படுத்தி விடாது. இன்றைய நாளின் மன கஷ்டத்தை எந்த சந்தோஷத்தை எந்த மன கஷ்டத்தாலும் பால்படுத்தி விடாது. உதாரணமாக குடும்பத்தை பிரிகிற கவலை, புதிய வாழ்க்கை பற்றிய பயம், இப்படியான இந்த விஷயங்கள் ஊடாக நீங்க அந்த டென்ஷன் வரப்படாது. அந்த நாள் சந்தோஷம் தான் இருக்கும். வேற டென்ஷன்கள் எடுத்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாருக்கும் அது டென்ஷன் ஆயிருக்கும். உமக்கு டென்ஷன் ஆயிருக்கும், பாப்பாக்கு டென்ஷன் ஆயிருக்கும், அந்த மனுஷனும் வீணா டென்ஷன் ஆயிருக்கும். அப்ப அப்படி இல்லாம நீங்க அந்த டென்ஷன் இல்லாம நீங்க சந்தோஷமாக இருக்கும். அதுதான் ஆகும். அடுத்து, இன்றைய நாளில் இயல்பாக நடந்து கொள்ளுங்கள், வலிந்து செயற்படும். இயல்பா நீங்களா தான் நீங்க ஒரு கல்யாணமா இருக்கட்டும், அர்த்தமா இருக்கட்டும், நீங்களா தான். அதான் ஆக முக்கியம். அந்த நேரத்தில் நாங்க வலிந்து செயற்படுற மாதிரிக்கு இருந்து கொள்ளக்கூடாது. பொண்ணு சொன்னாப்ல கூட்டிக்கிட்டு தான் போவோம். அப்படித்தான் நினைக்கிற பருக்கி விட்டா தான் குடிப்போம். அப்படித்தான். அப்படி இல்லாம அவ தண்ணி எடுத்து குடிப்பாரு, இல்ல பருப்பு. அப்படி அந்த பொண்ணு சொல்றதுல எங்ககிட்ட ஒரு பாரம்பரியம், அப்படித்தான் ஒரு சூழல நடக்கிறதுன்னா நீங்க அதற்கு மாற்றமா நடக்கும்னு நான் சொல்ல வரல. அதாவது நீங்க வலிந்து ஒரு விஷயத்தை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாக இருக்கணும்ன்றதுதான் ஆகும். அடுத்து, அறிந்து கொள்ளுங்கள், இதோ உங்கள் முன்னால் நிற்கும் இவன் நேற்று உங்களுக்கு அந்நியன் என்று உங்கள் மீது சகல உரிமைகளையும் கொண்ட கணவன். உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த கணவனை நீங்க பார்க்க வேண்டிய பார்வை நேற்று வரகாட்டி வேறொரு இன்னைக்கு உங்கள எல்லா உரிமைகளும் இருக்கின்ற உங்களுடைய கணவன். அப்ப
அந்த 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 சேஞ்ச், அது ஒரு 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 திடீரென்று நிகழ்கின்ற ஒரு பெரிய மாற்றம். அதை நாங்கள் சீரணிப்போம். அந்த மாற்றத்தை சீரணிப்போம். அந்த நேரத்திலையும் நாங்க அந்த வேறொரு அந்நியர் ஒருத்தரை ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணே. அப்ப நாங்க அந்த சேஞ்சை சீரணிக்கணும். அது ஆக முக்கியம். இன்னொரு முக்கியமானது, ஆணை தெரிந்து கொள்ளும். ஆம்பளையார் என்றத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு சில பாயிண்ட்ஸ்களை நாங்க அதுக்கு சொல்றோம். மனிதண்ட மூளை, மனிதண்ட மூளையிட இயல்பின் அடிப்படையில ஆணை பொறுத்தவரையில ஆணுக்கு இடப்பக்க மூளை தான் அதிகமாக கல்வி, பெண்ணுக்கு வலப்பக்க மூளை தான் அதிகமாக. அதாவது மனித மூளையிட தொழிற்பாட்டை பத்தி பேசுகிற நேரத்துல அதை இரண்டாக பார்க்கப்படுது. ஒன்று வலப்பக்க மூளையினுடைய தொழிற்பாடு, அடுத்தது இடப்பக்க மூளையினுடைய தொழிற்பாடு. இதுல நாங்க காண்றோம் என்றால் ஆணை பொறுத்தவரையில் அதிகமாக ஆணை பொறுத்தவரையில அவருடைய இடப்பக்க மூளையினுடைய தொழிற்பாடு தான் அதிகம், வலப்பக்க மூளையை விட. பெண்ணை பொறுத்தவரையில் அதிகமாக வலப்பக்க மூளையினுடைய தொழிற்பாடு தான் அதிகமாக இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இடப்பக்க மூளையினுடைய இயல்பு எப்பவுமே இந்த தலைமை பண்ணும். வலப்பக்க மூளையினுடைய இயல்பு எப்பவுமே இந்த கற்பனை, புதுமை, இந்த சாஃப்டான பக்கங்கள், மிருதுவான பக்கங்கள். இது வலப்பக்க மூளையினுடைய இயல்பு. வலப்பக்க மூளை அதிகமாக தொழிற்படுகின்றவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை சாஃப்டா ஹேண்டில் பண்றார்கள், மிருதுவா ஹேண்டில் பண்றார்கள், பேசுறது அப்படி எப்பவுமே அவங்க மிருதுவான பக்கங்கள் மிகைத்தவர்களாக இருப்பார்கள். வலப்பக்க மூளை தொழிற்படுகிறது. இடப்பக்க மூளை தொழிற்படுகின்றவர்கள் கொஞ்சம் ரஃபா தான் இருப்பாங்க. அவங்களுடைய இயல்பு அவங்க எப்பவும் இந்த சட்டம், ஒழுங்கு, நேர்த்தி, டைம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்த ஆட்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த ஒழுங்கு, நேர்த்தி, டைமிங் இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டைம் அது எத்தனை மணி நேரம் பிரச்சனை எல்லாம் கைரன் போவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அந்த இந்த இடப்பக்க மூளைக்காரர்கள் எப்பவுமே அந்த விஷயங்கள் ஒழுங்குபடுத்தலும், அதுல இலக்கங்களும், எண்ணிக்கைகளும், சிஸ்டமும் இதெல்லாத்திலுமே கவனமாக இருக்கும். ஆனா வலப்பக்க மூளைகள்ல அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு பிரயாணோடு போகணுமாக இருந்தா அவங்க அந்த நேரத்தில் வித்தியாசம் செஞ்சுட்டு போய்த்துருவாங்க. ஆனா இடப்பக்க மூளை 4 நாளைக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எழுதுவாங்க. சிஸ்டம் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான், இத்தனை பேர் தான் வரணும், இத்தனை மணிக்கு ஷெட்யூல் எல்லாத்தையும் போட்டு அவரும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இப்படி அந்த இது இடப்பக்க மூளைக்குரிய இயல்பு. இது ஆணிலையும் இருக்கும், பெண்ணிலையும் இருக்கும். பொம்பளையிலே நீங்க இடப்பக்க மூளைகளை காண முடியும், ஆம்பளைகளையும் வலப்பக்க மூளைகளை காண முடியும். இது இருக்கும், இந்த பகுதி இருக்கு. ஆனா கொமனா நாங்க பாக்குற நேரத்துல ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்க தொழிற்படுதல் இடப்பக்கம், பெண்கள்கிட்ட அதிகமாக தொழிற்படுதல் வலப்பக்கம். அது சொத்தான பக்கங்கள் தான் எப்பவும். இந்த கற்பனை, இந்த கவிதை, இந்த கவிஞர்கள் எல்லாம் வலப்பக்க மூளை தொழிற்பாட்டாங்க. கலைஞர்கள் என்ன சொல்லுவோம், இந்த இலக்கியத்தோடு தொடர்பானவர்கள் இவங்கெல்லாம் இந்த வலப்பக்க மூளையில தொழிற்பாட்டாங்க. இந்த அறிவியல் உலகத்துல போனவர்கள் இடப்பக்க மூளை தொழிற்பாட்டாங்க. இந்த வேறுபாட்டை நாங்க காண முடியும். அந்த வகையில நாங்க சொல்றோம் முக்கியமான விஷயம், கவலைகள பாதிப்பு பெண்ணை விட ஆணுக்கு அந்த 8ல் 1 2 வித்தியாசம் இருக்கு. 8ல் 1 2 வித்தியாசம். பெண்ணுக்கு அது 8 மடங்கு ஒரு விஷயத்துல பாதிப்பு இருக்கும், கவலைப்படும். ஆண் பொறுத்தவரையில இல்ல, நாங்க நினைச்சிடப்படாத. எனவே என்ன இந்த மனுஷனுக்கு கவலையே வருது இல்லை அப்படி நினைச்சிடப்படாது. அதே மாதிரி அடுத்த பக்கம் நினைக்கப்படாது. பொங்கலையை பார்த்து எடுத்ததுக்கு எல்லாமே அழுது கொட்டுறேன்னு சொல்லி நாங்க நினைச்சிடப்படாது. அழுது கொட்டு நல்லா அப்படிதான் படைச்சிக்கிறேன், அப்படிதான் படைச்சிக்கிறேன். அப்ப எனவே அது அந்த இயல்போடு தான் படைக்கணும். அது வலப்பக்க மூளை தொழிற்பாடு தான் இருக்கிறது. எனவே ஒரு விஷயத்துல பாதிப்பு கூட தான் 8 மடங்கு கூட. எனவே அதிகமாக அழுவார்கள், அதிகமாக பாதிக்கப்படுவார்கள், டக்குனு டென்ஷன் ஆவார்கள், எல்லாமே இருக்கு. அடுத்த பக்கம் மான பொறுத்தவர்கள் அப்படி இருக்காது, கவலைசில வராது, அதிகமாக மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கு. அப்ப நாங்க யோசிக்கப்படாது, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அல்லது இவ்வளவு இருக்கிற இவ்வளவு கொஞ்சமாவது அதை பத்தி விளங்குது இல்லைன்னு சொல்லி நினைச்சிருப்படாது. விளங்கு அவருக்கு விளங்குற அவருக்கு பாதிப்பு இல்லை, அதுதான் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறார். எனவே ஆணை பொறுத்தவரையில எந்த வகையான பெண்ணை நேசிப்பானாக கூட தன்னில் தங்கி நின்று சுயமாய் செயற்படுகின்றவளை நேசிப்பார். வார்த்தைகளுக்கு அப்பால் சமிக்ஞைகளையும் புரிந்து கொள்ளும் புத்தி சாதுரியமானவளை நேசிப்பார். சொன்னால்தான் புரிஞ்சு கொள்ளணும், சிக்னல்ஸையும் புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஆணுடைய அந்த சமிக்ஞைகளை என்ன சிக்னல் கொடுக்கிற அந்த சிக்னல்களையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு புத்தி சாதுரியம். அப்படியான ஒரு பொம்பளையை தான் நான் அதிகமாக சிக்னலை புரிஞ்சு கொள்ள எப்படி போனாலும்
நிறைய எவ்வளவு சொன்னாலுமே விலகுது இல்லை, சொல்லியே விலகுது இல்லை, சிக்னலை புரிஞ்சு கொள்கிறது. அடுத்து பகட்டு நிலையற்ற அழகு. நீங்க அத போலித்தனமான அழக ஒரு நாளும் ஆண் நேசிக்கிறது. ஆணை பொறுத்தவரை இயல்பு நிலை அழகத்தான் நேசிக்கும். இதான் அதிகம். இப்ப உண்மையிலேயே நிறைய பேருடான அந்த இந்த நவீன இந்த நகர இதுக்கு பின்னால அலைகிறதுக்குலாம் உண்மையில அது இயல்பு அல்ல. அவங்கள வலிந்து உருவாக்கப்பட்ட ஒரு அலையும் அந்த அலை கொஞ்ச நாள் இல்லாமல் போகும். ஒருத்தர் இயல்புல இருக்கிறது அந்த இயற்கை அழக விரும்புறது. இயற்கையாக இருக்கிற விஷயத்தை விரும்புதல் தான் புராண பொறுத்தவரையில அதிகமான விஷயம். ஏன்னா நான் சொன்ன போல அந்த இடப்பக்க மூளை தொழிற்பாட்டினுடைய விளைவு பகட்டு நிலையை போலித்தன்மையை விரும்புறது இல்லை. விரும்புறது எப்பவுமே அந்த இயல்பு நிலையத்தான் விரும்புறாங்க. கண்மூடித்தனமாக செயற்படாத தோல்வி. அதாவது அந்த கண்மூடித்தனமா செயற்படும், கொஞ்சம் யோசிச்சு விளங்கி செயற்படும் என்று சொல்றோம். தனக்கு ஹெடேக்கா இருக்கப்படாது, தனக்கு கஷ்டம் கொடுக்கிற ஆளாக இருக்கப்படாது. அப்ப அந்த விளங்கி செயற்படுகின்ற ஆளாக இருக்கு. தனக்கு அழுத்தம் கொடுக்காத நெகிழ்ச்சி தன்மை, அதாவது தனக்கு எப்பவுமே பிரஷர் கொடுக்கிற மாதிரி இருக்கப்படாது. ஒரு சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் மனைவி இடம் கொடுக்கும். அப்படியான ஆளைத்தான் குர்ஆன் நேசி. நான் யார விரும்புறேன்? அப்ப தன்னில தங்கி நின்று சுயமா செயல்படும். எப்பவுமே எல்லாத்துக்குமே மாப்பிள்ளையை எதிர்பார்த்து பிள்ளைக்கு தும்மல் போனாலும் அங்க அவருக்கு போகும். பிள்ளைக்கு தும்மல் போயிருக்கு, என்ன செய்யறது? மூக்கு தொடச்சுடுங்க சொல்ல வைக்க. அப்ப அந்த அப்படி எல்லாத்துக்குமே அந்த கணவன்லயே தங்கி நிற்கின்ற வகையில ஒரு மனைவி இருக்கக்கூடாது. அந்த மனைவியில அதிகமா கணவன் சளிப்படைஞ்சது. அப்படி இல்லாம நீங்க சுயமாக நின்று செயல்படணும். அதுதான் கணவன் விரும்புற அந்த வகையான பெண்ணை அதிகமாக ஆண்கள் விரும்புகிறார். அதே மாதிரி வார்த்தைகளுக்கு அப்பால சமிக்கைகளை புரிஞ்சு கொள்கின்றது. இயல்பு நிலை, பகட்டு நிலை இல்லாத, கண்மூடித்தனமாக செயல்படாத, அழுத்தம் கொடுக்காத, இதுதான் நான் அதிகமாக விரும்புகின்றது. மாறி பெண் நேசிக்கிறது யாரு? அடுத்த பக்கம் அங்கதான் உள்ள பிரச்சனை. தன்னில் உணர்வு பூர்வமாய் கவனம் செலுத்துகின்றவன் பெண். அப்படியா? நீங்க தான் அது உத்தரவாதம். தனது உணர்வுகளை மதிப்பவனை, நேசிப்பவனை பெண். தன்னை கௌரவப்படுத்துபவனை பெண். தனது வாக்குறுதிகளை காப்பாற்றுபவனை பெண். தனது மனக்கவலைகளை புரிந்து கொள்பவனை பெண். அப்ப இதெல்லாம் பாருங்க, எல்லாம் உணர்வு பூர்வமான, அதிகம் உணர்வு பூர்வம். அப்ப தன்னை உணர்வுபூர்வமா புரிஞ்சு தன்னை கவனம் செலுத்தி தன்னை மதித்து தன்னை விரும்பி கௌரவப்படுத்தி வாக்குறுதிகளை காப்பாற்றி தன்னை புரிஞ்சு கொண்ட அப்படியான தன்னை கவலை என்னதை விளங்கி கொண்ட இப்படியான ஆளுதான் ஒரு பெண். பாருங்க, ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த முரண்பட்ட நிலைமை. இப்ப இந்த மனிதன படைப்பு இயல்புலேயே இந்த வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்க குடும்ப வாழ்க்கையில் ஆக முக்கியமானது பெண் புரிஞ்சு கொள்ளணும். ஆண் இப்படித்தான் என்பது, ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், பெண் இப்படித்தான். அப்பதான் விட்டு கொடுப்பு நிகழ முடியும். விட்டு கொடுப்பு நிகழ முடியும். அப்படி இல்லாம ஒரு நாள் விட்டு கொடுப்பு இல்லாம குடும்ப வாழ்க்கையில ரெண்டு பேரும் சந்தோஷமா போறன்னு சொல்றது சாத்தியம் இல்லாம இருக்கும். பிரச்சனை வரும், சண்டை வரும், முரண்பாடுகள் வரும். என்னுடைய இயல்பு நிலைமைகளே அல்லாஹ் தஆலா ஆணுடைய இயல்பையும் பெண்ணுடைய இயல்பையும் வித்தியாசப்படுத்தி இது ஆக முக்கியமான விஷயம். குடும்ப வாழ்க்கையில நாங்க என்றைக்கும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஸ்லோகம் என்னது? விட்டு கொடுக்கும். கணவனுக்கு விட்டு கொடுக்காமல் உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா கொடுக்கணும். கணவனுக்கு தானே விட்டு கொடுக்கிறோம், வேறு யாருக்கு விட்டு கொடுக்கிறோம்? கணவனை விடவும் தனக்கு வேற நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறதா? இல்ல. அப்ப கணவனுக்கு தாராளமா விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுத்தல் தான் உங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா. ஏனென்றால் அல்லாஹ் படைச்சிருக்கிற இயல்புலே இந்த வேறுபாட்டை வச்சிருக்கிறான். எனவே விட்டு கொடுத்தால் தான் சந்திக்க முடியும். இது ஆக முக்கியமான விஷயம். அடுத்து நாங்கள் மூளையை பார்ப்போம். அடுத்து பார்வையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆணுக்கு பெண்ணை பொறுத்தவரையில கூர்ந்து பார்ப்பால், தொடர்ந்து பார்ப்பார். ஆணை பொறுத்தவரையில தொடர்ந்து பார்க்க மாட்டார், சிதறித்தான். இது ஒரு முக்கியமான விஷயம். பெண்ணும் எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்கிற நேரத்துல கூர்ந்துதான் பார்க்கிறார், நுணுகி பார்ப்பார். அடுத்து அதை தொடர்ந்து பார்க்க முடியும், அவர் தொடர்ந்து பார்ப்பார். ஆனா ஆணை பொறுத்தவரை அப்படி கூர்ந்து பார்க்க முடியாது, கொமனாத்தான் பார்க்க விஷயம். அதே நேரத்துல ஒரே இடத்துல அந்த குவித்து பார்க்கின்ற அந்த போக்கும் ஆணிடத்தில்
சிதறித்தான் பாருங்க. நீங்க இயல்புல பாருங்க, ஒரு ஆண் யாரை பார்த்து பேசுற நேரத்திலே அங்க பார்த்தது இங்க பார்த்து இப்படி தொடர்ந்து முகத்தை பார்த்துட்டு பேச மாட்டான் ஒரு ஆணை. ஆனா ஒரு பெண்ணால முடியும் தொடர்ந்து முகத்தை பார்த்துட்டு பேசுறேன். அவருடைய இயல்பு அப்படித்தான் பேசுவார். இது இப்ப இந்த குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளால பாக்குற நேரத்துல இந்த விஷயத்தாலையும் பிரச்சனை நடந்துச்சு. இந்த விஷயத்தாலையும் பிரச்சனை, அதாவது இந்த பொம்பளை நினைக்கிற மாப்பிள்ளை அப்படி அங்க எல்லாம் பார்த்து அப்படி சும்மா நேர கண்ணை பார்க்காம பேசுற நேரத்துல பொம்பளை நினைக்கிற இந்த மனுஷன் எல்லாம் பார்த்தையும் பேசுறாரு, இல்ல என்னமோ கலவண்டி அப்படின்னு என்ன என்னமோ பார்த்து பேச வேண்டியது, மொத்த பார்த்து பேச என்று அப்படி நினைக்கிறது. அடுத்த பக்கம் மாப்பிள்ளை நினைக்கிற என்ன இந்த பொம்பளை இப்படி பாக்குறாரு, நேரமா களவு செஞ்சு நினைச்சுக்கோங்க, களவு பிடிக்கிறதுக்கு பாக்குறாரு. அப்படி அப்படி இது இப்படி எல்லாம் யோசிப்பாரு. இந்த இயல்பை இந்த வேறுபாட்டை புரிஞ்சு கொள்ளாரு. அதனாலதான் நீங்க பாருங்க, பெண்ணை பொறுத்தவரை எப்பவுமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இஷ்யூ ஆயிடும். ஒருத்தர் பார்க்கல, சலாம் சொல்லல, சிரிக்கல என்பது எல்லாமே இஷ்யூ ஆயிடும். ஆனா பொறுத்தவரை சிரிக்கலாட்டி என்ன, சலாம் சொல்லலாட்டி என்ன, அது பிரச்சனை இல்லை. அவங்க கோவனா தான் பார்ப்பாங்க விஷயம். கூர்ந்து பார்க்கிறது பொதுவா பார்ப்பாங்க. ஆனா பெண் கூர்ந்து பார்க்கறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இஷ்யூ ஆயிடும். அதுக்கெல்லாம் பெரியசா எடுத்துக் கொள்வார்கள். ஆனா நீங்க சிலவேல அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து சாட்சி பார்க்கல, மாமி பார்க்கல, மைனி பேசல என்று சொல்றதெல்லாம் வந்து சொல்லுவீங்க. அவருக்கு மைனி பேசல சார், நானே பேசுவீங்களா, அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகிக்கிறது. பார்க்காட்டி பிரச்சனை இல்லை, நீங்களும் பார்க்க வேணும் சொல்லுவார், சிம்பிள், நீங்களும் பார்க்க வேணும். அப்ப அந்த அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூ இல்ல, யாரும் பார்க்கலன்றதோ பேசலன்றதோ சிரிக்கலன்றதோ கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ள சாப்பிடுறாரு அதெல்லாம் திருட்டு வந்தாரு. ஆனா நீங்க போய் அவர் பார்க்கல, இவர் பேசல, அவர் சிரிக்கல, கண்டும் அப்படியே மொத்த திருப்பி போகலாம். ஒரு மொத்த திருப்பிக்க மாட்டார், இங்க நெல்லுமணி கடிச்சிருப்பா, உங்களுக்கு அது மொத்த திருப்பிட்டு போனதாக விளக்கு. இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க அந்த பெண் பாக்குறதுனுடைய பின்புலம் இது. இந்த இயல்பு அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கு. அப்ப அதை நாங்க சரியா புரிஞ்சு கொண்டு வந்தால், ஆண் இப்படி கொமனாத்தான் பார்ப்பான் என்றதை நாங்க புரிஞ்சு கொண்டா, பெண் கூர்ந்துதான் பார்ப்பார் என்றதை புரிஞ்சு கொண்டா, நாங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்போம். அப்படி இல்லைண்டா எங்களால சில சமயங்கள்ல கஷ்டமா. அதனாலதான் நான் சொல்றேன், பெண் எப்பவுமே விரிவான பகுதிகளில் கவனம் செலுத்துவாள், ஆண் வந்து பொதுவான பகுதிகளில் தான் கவனம் செலுத்துவாள். இது அதனுடைய விளைவுல வருகின்ற செவிமட்டம். ஆணை பொறுத்தவரையில பேசுவது அதிகம் கேட்டுக் கொண்டிருக்கும். பெண்ணை பொறுத்தவரையில தான் பேசுவது அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என தான் அதிகம் வரும். பாருங்க, இந்த ரெண்டு முரண்பட்டங்களுமே பாருங்க. அந்த இயல்பு அல்லாஹ் தன்னை படைச்சிருக்கிறார், இந்த அடுத்தவர்கள் பேசுறது நேரத்துக்கு கட்டிக்கிறார். அவங்களால மேக்சிமம் ஒரு பயான்லையும் ஒரு வகுப்புலையும் இவ்வளவு நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கேட்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அறிக்குமா இப்படி இருக்கும். நீங்க ஸ்கூல்ல போய் இந்த டீச்சர் மார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, கொடியமா எப்படி கிளாஸ் அவளால இருக்கல. ஏன்னா தொடர்ந்து ஒரு ஆள் சொல்ற பயான கேட்டுட்டு அவளுக்கு இருக்கல. அடுத்த பக்கம் பெண்ணை பொறுத்தவரையில் எப்படி அவங்களுடைய இயல்பு அடுத்தவர்களுக்கு காது கொடுக்கறத விடவும் தனக்கு அடுத்தவர்கள் காது கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க, அடுத்தாக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும்ன்றது அவங்களுக்கு. அவங்களுக்கு யாரேனும் காது கொடுக்கிறார்கள், யாரேனும் அவங்களோட பேச்சில கவனமாக இருக்கிறார்கள் என்று இருந்தா அது அதை விட ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வேறும் அல்ல, கடுமையான மோட்டிவேஷன். அது தொடர்ந்து பேசுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா மாஷா அல்லாஹ் அப்படி இப்படி அந்த தகவல் இந்த தகவல் அது இது காட்டு பொலிட்டிக்கல் லெவலுக்கு வந்துருவாங்க. அப்ப அந்த இது சாதாரணம், அந்த அல்லாஹ்வுத்தாலா படைச்சிருக்கிற இயல்பு அப்படி இருக்கு. நான் அதாவது குறைத்து மதிப்பீடு செய்ததால் இதுதான் ரியல். அல்லாஹ்வுத்தாலா இப்படித்தான் படைத்தது. இந்த இயல்பை புரிந்துதான் நாங்க ஆணோடு நடந்து கொள்ள வேண்டும், பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம். எனவே இந்த இதுல பாருங்க, வீட்டுக்கு வரும் கணவனிடம் முறைப்பாடுகளை முன்வைக்கும் மனைவி தீர்வுகளை எதிர்பார்ப்பதில்லை, தனக்கு காது கொடுத்தலையே எதிர்பார்க்கிறார். ஆனால் கணவன் முன்வைக்கப்படும் முறைப்பாட்டுக்கு உடனடியாக தீர்வை முன்வைத்து பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு ரியல் விஷயம். எல்லா குடும்பங்களுக்குள்ளாலே நடக்கிற பிரச்சனை. நிறைய அந்த மனைவிமார்கிட்ட போய்த்து கணவனிடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னு சொன்னா என்னோட பேச்சை கேட்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
நான் அப்படி செஞ்சு பார்த்ததுலடாக்கா ஆக கூட மனைமார் சொன்ன அந்த விஷயம் என்னன்னா 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று அவங்களோட பேச்சை கேட்கறதில்ல, அவங்கள மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்றது ஒன்று. 2வது அவசரமா போகும். இது 2 விஷயம். இந்த 2 விஷயத்தையும் சரியா ஆய்வு செஞ்சு பார்த்தா பின்னால் ஈக்கிறது ஒன்று இயல்பை புரிஞ்சு கொள்ளாமை அல்லது கோபம் வரத்துக்கு அவங்களே தான் காரணம். அவங்களே தான் காரணம். உண்மையிலேயே அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை, நான் ஒரு டீ கப்பை கழுவி வைக்காதுன்னு எனக்கு பேசுறேன் கோபம். அவரு கோபம் உண்மையிலே டீ கப்பல்ல பிரச்சனை, வேறொரு பிரச்சனை ஒரு டீ கப்பை காரணமா கொண்டீங்க. பிரச்சனை வேற பிரச்சனை ஒன்று உங்களுக்கு சாப்பாடு சேரலாம் கிடைக்கும், அல்லது நீங்க படுக்கை ரெடி பண்ணிக்க மாட்டீங்க, அல்லது செக்ஷுவல் லைஃப்ல எதுவும் பிரச்சனை இருக்கும். இங்கதான் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய அவர் எங்க கொண்டு வெளிப்படுத்துவார்? அதை நேரடியா பேச மாட்டார். அந்த எந்த விஷயத்தை நேரடியா சொல்ல மாட்டார். இதனாலதான் நீங்க இப்படி எனக்கு செஞ்சது, உங்களோட சாப்பாடு சரியில்லை அப்படி சொல்ல மாட்டார். எங்க அதை வெளிப்படுத்துவார்? நீங்க கப்ப கழுகாம பேசிக்கு மேல ஒரு 5 நிமிஷம் இந்திக்கு அவசரமா நீங்க புல் அழுகிறதுக்கு அங்க போயிருப்பீங்க, வந்து ஒரு கை வைப்ப மனுஷன் அதுக்கு கோபப்பட்டிருப்பார். அப்ப இது இப்படி விஷயம் நடைபெறும். அப்ப அந்த கோபம் என்றதுக்கு பின்னால உண்மையிலே அதிகமாக பெண்களை காரணம். அதை அவன் சரியா புரிஞ்சு கொண்டார். அந்த கோபத்தை அவங்களுக்கு இல்லாமல் அதான் முக்கியம். அதே மாதிரிதான் அவங்களோட பேச்சு கேட்கறதில்ல சொல்லுங்க. அதாவது ஆணுடைய இயல்பு எப்பவுமே ஒரு பொங்கல் ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு அவசரமா அந்த சொல்யூஷன் சொல்ற பாங்குதான் ஆண்டு இயல்பு. நாங்க சொல்லுவோம் இடப்பக்கம் இல்லை. அப்ப ஒரு பிரச்சனை ஒரு சொல்யூஷனை சொல்லிடுவாங்க. பார்க்கலன்னு சொன்னா நீங்களும் பார்க்க வரணும்னு சொல்லுவாங்க. பிரச்சனை முடிஞ்சது. அவங்களை பொறுத்தவரை தலைவலி எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க தன்னோட ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க தலைவலி என்று சொல்றதுனோட என்ன எதிர்பார்த்தாங்க? அதை எதிர்பார்க்கல. அவங்க சொல்றது கொஞ்சம் கேட்கும், காது கொடுக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆம்பளை வீட்டுக்கு போகணும், நீங்க என்ன சொல்றதெல்லாம் சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்கினா தாராளமா போகும். வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்ப பெண்ணை பொறுத்தவரையில பெண்ணுடைய எதிர்பார்ப்பு தனக்கு காது கொடுத்த, ஆணுடைய இயல்பு அதை தீர்வு சொல்லுவோம். அப்ப இது 2 முரண்பட்ட நிலவரம் சந்திக்கும். ஆண் புரிந்து கொள்ளணும், பெண்ணுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் வேணும் ஒதுக்கணும். பெண் புரிஞ்சு கொள்ளணும், ஆண் அப்படி சொன்னால் அவர் என்ன கணக்கெடுக்காம இல்ல, என்ன மதிக்காம இல்ல, அவருடைய இயல்பு சொல்யூஷன் சொல்றாரு. நான் பிரச்சனை ஒன்றை முன்வைத்து தீர்வை எதிர்பார்க்கிறேன் என்றுதான் அவர் வழங்கி இருக்கிறார். எனவே அவர் தீர்வு சொல்லிட்டார். அது அப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆண் இதாக நாங்க மதிக்காமை என்று அதை கொள்ளுதலோ அல்லது என்ன இடப்பேச்சு கேட்காமை என்று சொல்றதல்ல அவருடைய அந்த இயல்பு. அது அந்த இயல்புடைய விளைவாக தான் அப்படி வரும். அடுத்த பக்கம் ஆணும் புரிஞ்சு கொள்ளணும், பெண்ணுக்காக நான் நேரம் ஒதுக்கணும், கட்டாயம் காது கொடுக்கணும். காது கொடுத்தாலே அவருடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னா சொல்யூஷன் சொல்ல முடியும். எந்த சொல்யூஷனுக்கு தேவை? காது கொடுத்தால்